கண்ணியமிக்க அல்லாஹுவின் நல்லடியார்களே, உங்களது இரகசிய வாழ்விலும் பகிரங்க வாழ்விலும் எல்லா நிலையிலும் அல்லாஹுவை அஞ்சிக் கொள்ளுங்கள். அல்லாஹ் உங்களின் எல்லா காரியங்களுக்கும் பொறுப்பெடுத்துக் கொள்ளுகிறான் என்கிற வசியத்தோடு ஜுமாவினுடைய இந்த உரையை நான் ஆரம்பம் செய்கிறேன். கண்ணியமிக்க முஃமினீன்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நாம் அமர்ந்திருக்கக்கூடிய இந்த மாதம் இறைவனால் புனிதமான மாதம் என்று அறிவிப்பு செய்யப்பட்ட ஒரு மாதம். இந்த மாதத்தின் துவக்கத்தினுடைய ஆரம்பத்தில் இருந்த அந்த ஜுமாவிலேயே நாம் சொல்லியிருந்தோம், நன்மைக்கான மாதங்கள் நம்மை நோக்கி வந்து கொண்டிருக்கிறது, நாம் அமல்களை நோக்கி முந்திச் செல்ல வேண்டும் என்பதால். ரஜபுடைய மாதம் நம்மிடத்தில் வந்தது, நம்மிடத்தில் இருந்தது. இன்னும் 1-2 நாட்களில் நம்மை விட்டும் ரஜபுடைய மாதம் விடைபெறவும் இருக்கிறது. நாம் கடந்துவிட்ட இந்த ரஜபில் என்ன அமல்கள் செய்திருக்கிறோம் என்பதையும், அமல்களுக்கான முக்கியத்துவம் ஒரு முஃமினுடைய வாழ்வில் எந்த அளவிற்கு இருக்கிறது என்பதையும் நாம் சற்றே யோசிக்க கடமைப்பட்டிருக்கிறோம். கண்ணியமிக்க முஃமினீன்களே, ஒரு முஃமின் ஹஜ்ஜுக்கு செல்லுகிறார் என்று சொன்னால், ஹஜ்ஜு செய்யக்கூடிய அந்த அமல்கள் ஒரு 4-5 நாட்களுக்குள்ளாகத்தான். துல்ஹஜ் மாதம் பிறை 10 ஒரு ஹாஜி மினா அரஃபாவிலிருந்து முஸ்தலிஃபாவை நோக்கி செல்லுவார். அரஃபா மைதானத்தில் மதியம் லுஹருக்கு பின்னால் அவர்களுடைய அமல்கள் நிறைவடையும் பொழுது அன்று அசுரையும் மக்ரிபையும் அவர் முஸ்தலிஃபாவில் வந்து தொழுக வேண்டும். வரக்கூடிய அந்த நேரத்தில் அரஃபாவில் தொடங்கி முஸ்தலிஃபா வரக்கூடிய அந்த நேரத்தில் ஒரு ஹாஜி செய்ய வேண்டிய அமல் என்ன என்று சொன்னால், மீண்டும் மினாவிற்கு வந்து கல் எறிவதற்காக அவர் கல்லை தேர்ந்தெடுத்து கொள்ள வேண்டும். ஷைத்தானுக்கு கல் எறிகிறது அப்படிங்கிற ஒரு அமல் நம்மளாம் கேள்விப்பட்டிருக்கோமா இல்லையா? சவுதியில் ஒரு பெரிய தூண் ஏற்படுத்தப்பட்டிருக்கும் மினாவில். அங்கே போய் 3 கற்கள் எறிய வேண்டும். 3 நாள் அல்லது 2 நாள் அவர்களுடைய சூழ்நிலையை பொறுத்து அவர்கள் கல் எறிய வேண்டும். அந்த கற்களை எங்கே எடுக்க வேண்டும் என்பதை மார்க்கம் சொல்லுகின்ற பொழுது சொல்லும், நீங்கள் அரஃபாவில் இருந்து முஸ்தலிஃபாவிற்கு வருகிற வழியிலே நீங்கள் அந்த பொடிக்கற்களை எடுத்துக்கொள்ளுங்கள். சொல்லப்போனால் அங்கே மட்டும்தான் எடுக்க வேண்டும். அங்கே எடுத்து சேமித்து கொள்ள வேண்டும். முஸ்தலிஃபாவில் வரணும், தங்கணும், மீண்டும் மினாவுக்கு போகும் பொழுது நாம் கல்லெறிய வேண்டும். சொல்ல வருகிற செய்தி என்னன்னு சொன்னால், ஒரு முஃமினுடைய துன்யாவின் வாழ்க்கை இதற்கு ஒப்பாக இருக்கிறது. என்னென்னு சொன்னால், மினா அரஃபாவில் தொடங்கி முஸ்தலிஃபாவிற்கு வரக்கூடிய நேரத்தில் நீங்கள் எப்படி அந்த கற்களை தேர்வு செய்து கொள்ள வேண்டுமோ, அதே போல ஆலமுல் அர்வாஹ் என்று சொல்லப்படக்கூடிய ஆத்மாக்கள் நிறைந்திருக்கக்கூடிய அந்த உலகத்திலிருந்து துவங்கக்கூடிய ஒரு மனிதனின் பயணம் துன்யாவின் வழியே கடந்து சென்று கபரில் சென்று முடிகிறது. இதற்கு இடைப்பட்ட அந்த காலத்தில் அவன் நன்மை என்று எதையெல்லாம் சேமித்துக் கொள்ளுகிறானோ அதை மட்டும்தான் அவன் நாளை மறுமையின் நிரந்தர வாழ்க்கையில் புழங்க முடியும். எப்படி அந்த அரஃபாவிலிருந்து முஸ்தலிஃபாவுக்கு நடுவில் அவர் எடுத்துக்கொள்ளக்கூடிய கற்கள் மட்டும்தான் ஷைத்தானுக்கு கல் எறிய பயன்படுமோ, அதுபோல துனியாவுடைய வாழ்க்கையில் நாம் எதை சேர்த்து வைக்கிறோமோ அதுதான் நாளை மறுமையிலே ஒரு முஃமினுக்கு பலனளிக்கும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவாங்க, உலகத்தினுடைய வாழ்க்கை எப்படிப்பட்டது தெரியும்? உலகத்தினுடைய வாழ்க்கை எப்படிப்பட்டது? ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, துன்யா மஸ்ரஅத்துல் ஆகிரா, மறுமைக்கான விளை நிலம் இந்த துனியா. இங்கே நீங்கள் நல்லறங்கள் என்றும் தீமைகள் என்றும் எதை சேமித்திருக்கிறீர்களோ அதுதான் நாளைக்கு சொர்க்கத்தையும் நரகத்தையும் தீர்மானிக்கப் போகிறதே தவிர மௌத்துக்கு பின்னாடி அமல் இல்லை, மரணத்திற்கு பின்னால் அமல்களுக்கான வாய்ப்பும் இல்லை ஒரு மனிதன். அந்த துன்யாவுடைய வாழ்க்கையை பற்றி மேலும் பேசும் பொழுது சொல்லுவார்கள், ஒரு சாலை என்பது 2 இடங்களை பிரிக்கிறதுன்னு வைங்கள. ஒரு இடத்திலிருந்து இன்னொரு இடத்திற்கு போகணும், நடுவில் ஒரு சாலை இருக்கிறது. அந்த சாலையை நாம் கடக்க வேண்டும் என்று சொன்னால் அதுதான் உலக வாழ்க்கை. சாலைக்கு இந்த பக்கம் ஆலமுல் அர்வாஹ், சாலை என்பது துன்யாவினுடைய வாழ்க்கை. அந்த சாலைக்கு அந்த பக்கம் இருக்கக்கூடியது மறுமையினுடைய வாழ்க்கை. ஒரு மனிதன் ரோட்டை கடக்கின்ற பொழுது அங்கேயே நிரந்தரமாக நாம் இருப்போம் என்று நினைக்க மாட்டான். மாறாக வேக வேகமாக கடந்து தன்னுடைய இலக்கை அடைய வேண்டும் என்று தான் நினைப்பான். அது மாதிரி தான் உங்களுடைய துன்யாவுடைய வாழ்க்கை. மறுமையை நோக்கிய பயணத்தின் இடையில் இளைப்பாறுதலுக்காகத்தான் நாம் இங்கே ஒன்று கூடியிருக்கிறோம்.
இங்கே மீண்டும் சொல்லுகிறோம், நன்மை என்றும் தீமை என்றும் எதை சம்பாதிக்கிறோமோ அதைத்தான் நாளை மறுமையிலேயும் சரி, கபிரிலேயும் சரி, மஹ்ஷரிலேயும் சரி, சொர்க்கத்திலேயும் சரி, நரகத்திலேயும் சரி அதை நாம் பயன்படுத்துவோம். எனவே ஒரு முஃமினுடைய வாழ்க்கையிலே நன்மை தீமை என்பது ஒரு மிக முக்கியமான ஒரு பங்கு. சொல்ல போனால் அதுதான் அசல் துனியாவில் வாழ்க்கை. ஒரு உலகத்தில் வாழக்கூடிய முஃமினுடைய அசலான நோக்கம் என்ன? நன்மை மட்டுமே. நன்மைகளை எப்பாடுபட்டாவது ஒரு மனிதன் சம்பாதித்துக் கொள்ள வேண்டும் என்பதுதான் ஒரு முஃமினுடைய யதார்த்தமான நிதர்சனமான உண்மையான வாழ்க்கையின் அடிப்படையாக இருக்கிறது. அந்த நன்மைகள் செய்வதற்குரிய மிக முக்கியமான காலகட்டத்தில் தான் நாம் இருந்து கொண்டிருக்கிறோம். அதுதான் ரஜபுடைய மாதம். இந்த மாதத்தில் சேமிக்கப்படாத நன்மை, எதிர்வரக்கூடிய ஷாபானில் செய்யப்படாத நன்மை ரமதானில் செய்ய முடியாதுன்னு சொன்னா நம்மை விட ஒரு கைசேதத்திற்குரியவர்கள் துனியாவில் யாரும் இல்லை. அல்லாஹ் ஒரு முஃமினுக்கு கொடுத்திருக்கக்கூடிய நியமத்தில் ஆக பெருசு ஈமான். ஈமான் ஒரு மனுஷனுடைய மனசில் இருக்கக்கூடிய அல்லாஹ்வின் பெரும் நியமத். அந்த ஈமானை அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா பல்வேறு அடுக்காக பாதுகாத்து வருகிறான். படிப்படியாக பாதுகாப்பு அரண்களை வைத்து அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா மனிதனின் ஈமானை பாதுகாத்து கொண்டிருக்கிறான். நாம் கவனத்தோடு கேட்க வேண்டும், அந்த பாதுகாப்பு கட்டமைப்புகள் நம்மிடத்தில் செயல்பாட்டில் இருக்கிறதா இல்லையா? அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா அந்த ஈமானை முதல் அடுக்கு பாதுகாப்பாக ஃபர்துகளை வைத்திருக்கிறான். ஈமானை பாதுகாக்கக்கூடிய அடிப்படை அம்சம் எதுன்னு சொன்னா ஃபர்துகள். ஃபர்துக்கு மேலே வாஜிபுகள், அதற்கு அடுத்தபடியாக சுன்னத்துகள், அதற்கு மேல் நஃபில்கள், மன்தூபுகள் என்று அடுக்கடுக்கான அமைப்புகளை கொண்டு அல்லாஹ் ஈமானை பாதுகாக்கிறான். எப்பொழுது ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் மேல் மிச்சமான அமல்கள் குறைகிறதோ அப்பொழுது அவனுடைய நஃபிலான அமல்கள் இல்லாமல் போய். அதாவது ஒரு சில அமல்கள் இருக்குது, அதை நாம் செஞ்சால் நன்மை, செய்யலன்னு சொன்னால் பிரச்சனை இல்லை. ஆனால் இமாம்கள் சொல்லுகிறார்கள், மேல் மிச்சமான உங்களின் அமல்கள் தான் உங்களுடைய நஃபில்களை பாதுகாக்கிறது. அந்த நஃபில்கள் ஃபர்துகளை பாதுகாக்கிறது, சுன்னத்தை பாதுகாக்கிறது. இந்த அனைத்தும் சேர்ந்து உங்களுடைய ஈமானை பாதுகாக்கிறது. எப்பொழுது மேல்மிச்சமான அமலை நாம் இழக்கிறோமோ அப்பொழுது நஃபில்களை இழக்கிறோம். நஃபில்களை இழக்கின்ற பொழுது சுன்னத்துகளை இழக்கிறோம். சுன்னத்துகளை இழக்கின்ற பொழுது ஃபரதை இழக்கிறோம். எப்பொழுது ஃபரது நம்மை விட்டும் வெளியாகிறதோ ஈமான் ஒட்டுமொத்தமாக நம்மை விட்டும் வெளியாகிறது. முஸ்லிம்கள் சொல்றதுக்கு எந்த விதமான அர்த்தமும் இல்லை. ஃபரதான தொழுகை இல்லை, ஃபரதான நோன்பு இல்லை, ஃபரதான ஸகாத் இல்லை, ஹஜ்ஜு கடமையாக இருக்கிறது, நாம் செய்யவில்லை என்று சொன்னால் நாம் முஃமின் என்று சொல்வதற்கு நம்மிடத்தில் எந்த விதமான அடிப்படை தகுதியும் தராதரமும் இல்லை என்று நாம் உறுதிப்படுத்திக் கொள்ள வேண்டும். ஷைத்தான் ஒரு மனிதனை எப்படி அழகா வழிகெடுப்பான் தெரியுமா? முதல்ல நம்மிடத்தில் இருக்கக்கூடிய சுன்னத்துகள் மேல்மிச்சமான அமல்களை கலைந்து விடுவான். மேல்மிச்சமான அமல், ஒருவர் நல்ல தொழுகையாளியாக இருக்கிறார், ஃபர்த விடாம தொழுகிறார்னு சொன்னா நிச்சயம் அவர் முன்பின் சுன்னத்துகளை பேணுபவராகத்தான் இருப்பார். ஒரு நாள் நீங்கள் முயற்சி செய்து பாருங்கள். தினமும் தொழுகையாளியா ஒருத்தர் இருக்கிறாங்கன்னு வைங்களேன், நம்முடைய சொல்லை நீங்கள் ஒரு நாளைக்கு முயற்சி செய்து பாருங்க. ஒன்றுக்கு 3 நாட்கள் நீங்கள் முன் சுன்னத்தையும் பின் சுன்னத்தையும் விட்டு பாருங்கள். ஃபர்து உங்களை விட்டு ஆட்டோமேட்டிக்கா வெளியே போயிடும். உங்களுடைய ஃபரதை பாதுகாப்பது உங்களுடைய சுன்னத்துக்கள் மறந்துவிடக்கூடாது. சுன்னத்து தான என்று ஒரு மனிதன் நினைத்து அதை விட்டால் அதனுடைய அந்த முடிவு எங்கே போய் நிற்கும்னா அவனுடைய ஃபரதில் போய் நின்றுவிடும். சுன்னத்தை விட்டால் ஃபரது போயிடும், நஃபிலை விட்டால் சுன்னத்து போயிடும். மேல் மிச்சமான அமல்களை விட்டால் ஒட்டுமொத்த அமலும் நம்மை விட்டு வெளியே போயிடும். விளைவு ஈமான் நம்மிடத்தில் கேள்விக்குறியாகும். நம்மை சுற்றி நிறைய மேல்மிச்சமான அமல்கள் இருக்கிறது. மார்க்கத்தில் வெறும் ஃபஜ்ரிலிருந்து இஷா வரைக்கும் உள்ள தொழுகை மட்டும் இல்லை சகோதரர்கள், ஏராளமான தொழுகைகள் இருக்கிறது. எத்தனை பேருக்கு தெரியும்? நாம் மறந்துவிட்டோம். தொழுகைன்னு கேட்டால் தொழுகையினுடைய பெயர்கள் உங்களுக்கு தெரிந்ததை சொல்லுங்கள் என்று கேட்டால் நாம் ஒரு வரிசை போடுவோம். ஃபஜ்ர், லுஹர், அஸ்ர், மக்ரிப், இஷா, வித்ர், வாஜிபு, பெருநாள் தொழுகை, ஜும்மா தொழுகை. வேறு என்ன தொழுகை தெரியும்? இஷ்ராக்கினுடைய தொழுகை இருக்கிறது, லுஹாவினுடைய தொழுகை இருக்கிறது, அவ்வாபின் தொழுகை இருக்கிறது, ஹாஜத் நஃபில்கள் இருக்கிறது. இப்படி ஏராளமான தொழுகைகள் நம்மை சுற்றி இருக்கிறது. இதையெல்லாம் நாம் தொழுகிறோமா என்பதை காட்டிலும் அதை நாம் அறிந்து வைத்திருக்கிறோமா என்பதுதான் இங்கே கேள்வி.
எத்தனை பேர் தெரிந்து வைத்திருக்கிறார்கள்? முதல்ல தெரிந்தவர்களில் எத்தனை பேர் அமல் செய்கிறார்கள்? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு ஹதீஸ்ல சொல்லுவாங்க, உடலில் உங்களுக்கு 360ற்கும் மேற்பட்ட மூட்டுக்கள் இருக்கிறது. ஜாயிண்ட் என்று சொல்றாங்கல்ல, இணைக்கக்கூடிய மூட்டுக்கள் 360ற்கும் மேல இருக்கிறது. ஒவ்வொன்றுக்கும் நீங்கள் நன்றி செலுத்த வேண்டும். ஒரு பாடல் கூட இருக்கும், 360 மூட்டுக்களுக்கும் நீங்கள் நன்றி செலுத்த வேண்டும். சஹாபாக்கள் கேட்பாங்க, யா ரசூலல்லாஹ், எப்படி நன்றி செலுத்த முடியும்? ஒரு நாளைக்கு 360 தடவை நாங்கள் மீண்டும் மீண்டும் நன்றி செலுத்திக் கொண்டே இருக்க முடியுமா என்று சஹாபாக்கள் கேட்ட பொழுது ரசூலுல்லாஹ் சொல்லுவாங்க, 2 ரக்காத்து துஹா தொழுகுங்கள். 2 ரக்காத்து துஹா தொழுகுங்க. உங்களில் உடைய உறுப்புகளில் இருக்கக்கூடிய எல்லா அவயங்களுக்கும் நீங்கள் நன்றி செலுத்தியவராக மாறிவிடுவீர்கள் என்று ரசூலுல்லாஹ் சொன்னாங்க. துஹா என்று சொல்லக்கூடிய தொழுகை இருக்கிறது என்று நம்மில் எத்தனை நபர்கள் அறிந்திருக்கிறார்கள்? கைசேதத்திலும் ஆக பெரும் கைசேதம் என்னன்னா, சமயங்களிலே மக்ரிபு தொழுகைகளில் கூட இமாம் ஜமாத்து தக்பீர் கட்டுகின்ற பொழுது ஒரு சஃபிற்கும் குறைவாகவே மக்கள் இருக்கிறார்கள். ஆயிரக்கணக்கான முஸ்லிம்கள் வாழக்கூடிய ஊரில் ஒரு சஃபை கூட நம்மால் பரிபூரணப்படுத்த முடியவில்லை என்று சொன்னால் நம்முடைய ஈமான் எங்கே இருக்கிறது சகோதரர்களே? வெறுமனே ஜுமாக்களில் மட்டுமே, பெருநாள்களில் மட்டுமே, ரமதானில் மட்டுமே செலுத்தப்படக்கூடிய வணக்கம் ஒருபோதும் ஈமானாக ஆகும். அன்றாடம் தொழுகை நம்மிடத்தில் இருக்க வேண்டும். எல்லாவற்றுக்கும் மேலாக மேல்மிச்சமான அமல்கள் இருக்கு. நோன்புன்னு சொன்னா ரமதான் வந்தால் நோன்பு, ரமதான் முடிஞ்சா இல்லை. மேல் மிச்சமான நோன்புகள் எத்தனை இருக்கிறது? நம்மில் எத்தனை பேர் அறிந்து வைத்திருக்கிறோம்? மேல் மிச்சமான நோன்பு என்னென்ன நோன்பு இருக்குதுங்க? அரஃபாவுடைய நாளில் நோக்கக்கூடிய நோன்பு, அதே போல ஒவ்வொரு மாதமும் ஐயாமுல் பீத் என்று சொல்லப்படக்கூடிய பிறை 13, 14, 15 வைக்கக்கூடிய நோன்பு இருக்கிறது. இதே போல நம்முடைய தேவைகள் நிறைவேறுவதற்காக வைக்கக்கூடிய ஹாஜத்தான நோன்புகள் இருக்கிறது. ஒருவர் இஅ்திகாஃப் இருக்கிறார் என்று சொல்லி சொன்னால், இஅ்திகாஃபுடைய நேரத்தில் அவர் உள்ளே இருக்கும் பொழுது வைக்க வேண்டிய வாஜிபான நோன்பு என்று இருக்கிறது. இப்படி நோன்பில் பல வகை இருக்கிறது. திலாவத் குர்ஆனை ஓதக்கூடிய வகையில் ஏராளமான நன்மைகள் இருக்கிறது. தொழுகையில் ஏராளமான வகைகள் இருக்கிறது. நாம் கொஞ்சம் கொஞ்சமாக மேல்மிச்சமான அமல்களை விட்டு 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 நம்முடைய ஈமான் எங்க வந்து நின்றுச்சுன்னு சொன்னா, ஐவேளை தொழுகை, அதுவும் சுருங்கி வாரத்தில் ஒரு நாள் தொழுகை, அதுவும் சுருங்கி வருடத்தில் 2 நாள் தொழுகைங்கிற இடத்தில் வந்து நம்முடைய ஈமான் நின்று கொண்டிருக்கிறது. ஆபத்தை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். ஈமான் கேள்விக்குறியாக கொண்டிருக்கிறது. தொழுகை, நோன்பு, இது போல மேல் மிச்சமான அமல்களை நாம் பார்க்கிறோம். ஜிக்ர் என்று சொல்லப்படக்கூடிய ஒரு அம்சம் இருக்கு. ஜிக்ர் மேல் மிச்சமான ஒரு அமல், உங்களுடைய எல்லா அமல்களையும் பாதுகாக்கக்கூடிய அமல். இந்த வாழ்க்கையில துன்யாவில் நன்மையை சம்பாதித்துக் கொள்ளக்கூடிய இடத்தில் இருக்கக்கூடிய அம்சங்களில் மிக முக்கியமானது ஒரு ஜிக்ர். அல்லாஹ் குர்ஆன்ல அதிகமாக செய்யுங்கள் என்று சொன்ன ஒரே விஷயம் ஜிக்ர் மட்டும்தான். வத்தாக்கிரீன் அல்லாஹ கசீரம் வத்தாக்கிரான், அல்லாஹ்வை அதிகமாக ஜிக்ர் செய்யக்கூடிய ஆண்கள் பெண்கள் அவர்களுக்கு நிறைய கூலி இருக்கிறது என்று அல்லாஹ் சொல்றான். நிறைய தொழுகுங்கன்னு சொல்லியிருக்கிறார். நிறைய தொழுகுங்கள், நிறைய நோன்பு வையுங்கள், நிறைய தான தர்மங்கள் கொடுங்கள் இல்லை, ஆனால் அதிகமாக ஜிக்ர் செய்யுங்கள். ஜிக்ரில மட்டும் அதிகம் என்கிற வார்த்தையை அல்லாஹ் குர்ஆன்ல பயன்படுத்தி இருக்கிறான். திக்ருங்கிறது ஃபஜ்ருக்கு பின்னாடி தஸ்பீஹை உருட்டுவதிலேயும் அஸ்ருக்கு பின்னாடி உருட்டக்கூடிய தஸ்பீஹ்கள் மட்டுமே நம்மிடத்தில் புழங்கப்படக்கூடிய திக்ருகளாக இருக்கிறது. அதை தாண்டி ஆயிரக்கணக்கான திக்ருகள் நமக்கு இருக்கு. 1 2 இல்லை, ஆயிரக்கணக்கான திக்ரை நீக்கிவிட்டு ஒரு பரிபூர்ணமான முஃமினுடைய வாழ்க்கையில் எந்த ஒரு தருணத்தையும் நம்மால் நினைத்து கூட பார்க்க முடியாது. ஒரு சில இடங்களை தவிர மற்ற எல்லா இடங்களிலேயும் திக்ருகள் நம்மை சூழ்ந்து நிறைய இருக்கு. கழிவறைக்கு உள்ளே செல்லும் பொழுது நமக்கு திக்ரோ திலாவத்தோ நல்லமல்களோ கிடையாது. ஆனால் உள்ளே செல்லுகின்ற பொழுது நாம் அல்லாஹ்விடத்தில் பாதுகாப்பு கேட்டு செல்கிறோம். அதுவும் ஒரு திக்ரிலே கட்டுப்பட்டது. வெளியே வரும் பொழுது நாம் என்ன துவா ஓதுறோம்னு சொல்லி சொன்னா, குஃப்ரானக அல்ஹம்துலில்லாஹில்லதி அதுஹப அன்னில் அஸாப ஆஃபான். இந்த வாசகத்துக்கு நீங்கள் அர்த்தங்கள் விரிவாக சொல்லுவதை விட முதல் வார்த்தை என்ன? குஃப்ரானக, அல்லாஹ்விடத்தில் நான் பாவ மன்னிப்பு கேட்கிறேன். கழிவறைக்கு உள்ள போயிட்டு வெளியே வர்றதுக்கு எதுக்குங்க பாவ மன்னிப்பு?
யோசித்து பார்த்திருக்கிறோமா? யாராவது கழிவறைக்குள்ளே செல்லும் பொழுது ஒரு துவா இருக்கிறது, வெளியே வரும் பொழுது ஒரு துவா இருக்கிறது. வெளியே வர்ற துவால குஃப்ரானக, அல்லாஹ்விடத்தில் நான் பாவ மன்னிப்பு கேட்கிறேன், மக்ஃபிரத்தை கேட்கிறேன். எதற்கு தெரியுமா? அந்த கொஞ்ச நேரம் திக்ர் இல்லாம இருந்தோம் பார்த்தீங்களா, அதுக்காக பாவ மன்னிப்பு. அந்த நொடி கூட அல்லாஹ்வை மறந்ததாக ஒரு முஃமினுடைய வாழ்க்கை இருந்துவிடக் கூடாது என்பதைத்தான் இஸ்லாம் சொல்லுகிறது. மேராஜில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு மனிதரை பார்க்கிறார். அல்லாஹ்வுடைய அரிசியின் ஒளியில் நிழலில் இருக்கிறார். அல்லாஹ்வுடைய அரிசியை சார்ந்து அந்த மனிதர் இருக்கிறார். அவருடைய அழகையும் அந்தஸ்தையும் பார்த்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்பார்கள், இவர் யார்? ஒரு மலக்கா? இல்லை. இவர் யார்? ஒரு நபியா? இல்லை. யார் இவர் என்று கேட்கின்ற பொழுது மலக்குமார்கள் அவருடைய ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவாங்க, இவர் தன்னுடைய நாவை எல்லா நேரத்திலேயும் zikரை கொண்டு ஈரமாகவே வைத்திருந்தார். இந்த மனிதர்கிட்ட 3 அம்சங்கள் இருந்தது. இந்த மனிதரிடத்தில் 3 அம்சங்கள் இருந்தது. முதல் விஷயம், அவருடைய நாவு எல்லா நேரத்திலேயும் zikரின் காரணமாக ஈரமாகவே இருந்தது. இரண்டாவது, அவருடைய உள்ளம் எல்லா நேரத்திலேயும் பள்ளிவாசலை சார்ந்தே இருந்தது. வெளியே ஃபஜ்ருக்கு முடிச்சுட்டு வெளியே போனால் எப்பொழுது நாம் துஹருக்கு வரலாம், துஹரை முடிச்சுட்டு போனால் எப்போ அசருக்கு வரலாம், எப்போ மகரிபுக்கு வரலாம், எப்போ இஷாவுக்கு வரலாம் என்று பள்ளிவாசலை சார்ந்து அவருடைய உள்ளம் இருந்தது. எதுக்குன்னு சொன்னால் இபாதத்து. இன்றைக்கு பள்ளிவாசல்களும் பாவங்களால் கரையாகி கொண்டிருக்கிறது என்பதை நாம் சற்றே கவலையோடு யோசிக்க கடமைப்பட்டது. நம்முடைய நன்மைகள், ஈமானுடைய சுருக்கம், அதனுடைய விளைவு என்ன தெரியுமா? பாவங்கள், ஹராம்கள், எல்லா விஷயங்களும் பள்ளிவாசலுக்கு உள்ளேயும் வந்து கொண்டிருக்கிறது, எட்டி பார்த்து கொண்டிருக்கிறது. உருவப்படம் ஹராம்னு சொல்றோம். உருவப்படங்களை நீங்கள் பயன்படுத்தாதீர்கள். லா ததுகுலுல் மலாயிகத்து பைத்தன் ஃபீஹி சூரத்து வலா கல்புன். எந்த வீட்டில், எந்த இடத்திலே உருவப்படங்கள் இருக்கிறதோ அங்கே ரஹ்மத்துடைய மலக்குமார்கள் வரமாட்டார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, ஃப்ளக்ஸுகள், போர்டுகள், நடிகர்களுடைய விளம்பர படங்கள் சாலையில் அங்கே 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 தாண்டி 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 கடைசியில் பள்ளியின் வாசலில் வந்து நிற்கிறது. காரணம் ஈமானுடைய குறைபாடு, வேற ஒன்றும் இல்லை. ஃபர்து குறைஞ்சிருச்சு, பாவங்கள் பாவமாக தெரியவில்லை, தவறுகள் தவறாக தெரியவில்லை. வச்சா என்ன தப்பு? ஏன் வைக்கக்கூடாது என்று கேட்கிறார்களே தவிர சொல்லக்கூடிய விஷயங்கள் அதனுடைய அடிப்படை என்ன, தாற்பயம் என்ன, மனம் விளங்க மறுக்கிறது. காரணம் ஈமான் இருக்கக்கூடிய குறைபாடு. அந்த குறைபாடு ஏன் வந்ததுன்னு சொல்லி சொன்னா, இபாதத்துகள் இருக்கக்கூடிய குறைபாடுகள். இபாதத்துகள் ஈமானை குறைத்துவிடும். மேல்மிச்சமான அமல்கள், அடிப்படையான அமல்களை சீர்குலைத்து விடும். நாம் பேசிட்டு வந்த மாதிரி zikr என்பது ஒரு மனிதனுடைய மேல்மிச்சமான அமல்களில் மிக முக்கியத்துவம் வாய்ந்தது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த மலக்குமார்கள் சொல்லுகிறார்கள் மேராஜில், இந்த மனிதர் எல்லா நேரத்திலேயும் தன்னுடைய நாவை zikரின் மூலம் ஈரமாக வைத்திருந்தார். முதல் அம்சம். இரண்டாவது, அவருடைய மனம் பள்ளிவாசலை நோக்கி இருந்தது. மூன்றாவது, தன்னுடைய வாழ்க்கையில் செய்யக்கூடிய அமல்களின் காரணமாக பெற்றோருக்கு கெட்ட பெயர் வாங்கி தராமல் இருந்தார். தன்னுடைய நன்னடத்தையின் காரணமாக பெற்றோருக்கு நல்ல பெயரை சம்பாதித்து கொடுத்தார். எனவே இவருக்கு அரிசின் கீழ் உள்ள நிழல் கிடைத்திருக்கிறது என்று மலக்குமார்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். பொதுவாக வாலிபர்கள், சிறுவர்கள் ஒரு வயதை கடக்கின்ற வரை அவர்கள் செய்யக்கூடிய எல்லா நன்மைகளுக்கும் பெற்றோர்கள் சேர்த்து பேசப்படுவார்கள். அவர்கள் செய்யக்கூடிய பாவங்களுக்கும் பெற்றோர்களை தான் பேசுவார்கள். ஒருவர் விடாமல் தொழுகக்கூடிய தொழுகையாளியாக ஒரு வாலிபர் இருந்தார்னா, என்ன ஒரு வளர்ப்பு, எவ்வளவு ஒழுக்கமான பையனாக இருக்கிறார், பெற்றோரைத்தான் சேர்த்து அவர்கள் கண்ணியப்படுத்துவார்கள். மக்களுடைய பேச்சு அப்படித்தான். அதே மாதிரி ஒரு வாலிபன், ஒரு இளைஞன் அவன் தவறான பாதையை நோக்கி சென்று கொண்டிருக்கிறான்னு சொல்லி சொன்னான், பெற்றோரின் வளர்ப்பு சரியில்லை என்று தான் பேசப்படும். எனவே துன்யாவுடைய வாழ்க்கையிலே யார் பெற்றோருக்கு நல்ல பெயரை வாங்கி தருகிறார்களோ, zikரை தன்னுடைய ஆயுதமாக எடுத்துக் கொள்கிறார்களோ, மனதை பள்ளிவாசலோடு சேர்த்துக் கொள்கிறார்களோ, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, மியாராஜிலே நான் பார்த்தேன், அரிசியினுடைய நிழல் அவருக்கு கிடைக்கிறது. நபி மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹ்விடத்தை கேட்பாங்க, யா அல்லாஹ், உனக்கு பிடித்தமான அமல் இது. அல்லாஹ் சொல்லுவான், நீங்கள் என்னை எல்லா நேரத்திலேயும் zikr செய்து கொண்டே இருங்கள், அதுதான் எனக்கு பிடித்தமான அமல். மனிதர்களில் உங்களுக்கு பிடித்தமானவர் யார்? நபி மூசா அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ்கிட்ட கேட்கிறாங்க, யா அல்லாஹ், உனக்கு மனிதர்களில் யாரை பிடிக்கும்? அதிகம் zikr செய்யக்கூடியவரை பிடிக்கும். இப்படி zikருக்கு நம்முடைய வாழ்க்கையில பெரும் பெரும் அந்தஸ்துகள் இருக்கிறது. தொழுகையாளி எப்பொழுது தொழுகையோடு zikரை சேர்த்துக் கொள்கிறானோ அப்பொழுது அவன் சிறந்த தொழுகையாளி ஆகிறான்.
வெறும் தொழுகை என்பது மார்க்கத்தில் கடமையை கழிக்கக்கூடிய அம்சம். நல்லா விளங்கிக்கணும். நம்ம ஃபஜ்ர் தொழுகிறோம், லுஹர் தொழுகிறோம், அஸ்ர் தொழுகிறோம், இது நன்மையை சேர்க்கக்கூடிய காரியம் என்று ஒருபோதும் நீங்கள் நினைத்துக் கொள்ளாதீர்கள். உங்களுடைய கடமையை தான் நீங்கள் கழித்துக் கொண்டிருக்கிறீர்கள். ஃபஜ்ர் தொழுகிறது கடமை. தொழுதால் நன்மை கிடைக்கும், தொழுதால் சொர்க்கம் கிடைக்கும். அது ஒரு புறம் இருந்தாலும் கூட நீங்கள் செய்வது கடமையை நீக்கி கொண்டிருக்கிறீர்கள். அதற்கு முன்னாடி தொழுகிறீங்க இல்லை, அதற்கு பின்னாடி தொழுகிறீங்க இல்லை, அதுதான் உங்களுக்கு மேல்மிச்சமான நன்மை. அதிகப்படியான நன்மையை சேர்க்கக்கூடிய விஷயம் என்பது ஃபரல் அல்ல, நஃபில்களும் சுன்னத்துகளும் முஸ்தஹபுகளும் தான். அதை நாம் விளங்குறதில்லை. ஃபஜ்ரை சரியாக தொழுது விட்டால் இறைவனுடைய அந்தஸ்தை நாம் உயர்த்தி வைத்ததை போல நம்முடைய மனம் நினைத்துக் கொள்ளுகிறது. அசல் என்பது கடமையை கழிக்கிறோம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் திக்ரினுடைய அந்த மகத்துவத்தை பற்றி சஹாபாக்களுக்கு எடுத்துச் சொல்லுவார்கள். போர்க்களங்களிலிருந்து திரும்பி கொண்டிருக்கிறார்கள் சஹாபாக்கள். போர்க்களம் என்பது பிரயாணம் செய்து கஷ்டத்தோடு கஷ்டமாக போர்க்களத்திற்கு போய் கைகளை இழந்து கால்களை இழந்து உடல்ல காயங்களை தாங்கிக் கொண்டு சஹாபாக்கள் திரும்பி வந்து கொண்டிருக்கின்ற பொழுது இதோ ஜுண்டான் என்கிற மலை வருகிறது, அங்கே போய் அமர்ந்து நீங்கள் திக்ர் செய்யுங்கள்னு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். அதே போல சபக்கல் முஃபர்ரிதூன் என்று சொன்னார்கள் ஒரு நாள் சஹாபாக்கள் போரிலிருந்து வரும் பொழுது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, சபக்கல் முஃபர்ரிதூன்கள் வெற்றி பெற்று விட்டார்கள். யார் அந்த முஃபர்ரிதூன்கள்? அதையும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவாங்க, அல்லாஹ்வை எல்லா நிலையிலையும் திக்ர் செய்து கொண்டிருக்கக்கூடியவன். இது மாதிரியான தொழுகையாகட்டும், நோன்பாகட்டும், இன்ன பிற திக்ர்களாகட்டும், தான தர்மங்களாகட்டும், இவையெல்லாம் நமக்கு அதிகமான நன்மைகளை பெற்றுத்தரக்கூடியது. மற்ற காலங்களில் செய்வதை காட்டிலும் ரமதானுடைய காலத்திலே, ரமதானுக்கு நெருக்கமாக இருக்கக்கூடிய ரஜப் என்னும் ஷாபானுடைய மாதத்திலே இது மாதிரியான மேல்மிச்சமான அமல்களில் நாம் கவனம் செலுத்துவது கட்டாயமான ஒரு அம்சம். அதை நாம் தவறவிட்டால் அதனுடைய விளைவு நம் இறைவனால் கடமையாக்கப்பட்ட விஷயங்கள் நம்மை விட்டும் வெகு தூரமாக சென்றுவிடும். பாவங்கள் பாவமாக தெரியாது. ஆண்கள் பெண்கள் கலந்து ஒரு இடத்தில் இருப்பது எவ்வளவு தடுக்கப்பட்ட, எவ்வளவு ஹராமாக்கப்பட்ட விஷயம். ஆனால் அது நமக்கு ஒரு பெரிய தவறாக தெரிவதில்லை. விழாக்களுடைய இடங்கள், ஜனாசாக்களுடைய வீடுகள், திருமணத்தினுடைய வீடுகள், ஆண்கள் பெண்கள் சகஜமாக நின்று கூட எல்லாம் ஒன்றா நின்று போட்டோ எடுத்துக்கிறாங்க. மஹரம் என்கிற ஒரு விஷயம் இருக்கிறது தெரியுமா? மஹரம் என்று சொல்லுவாங்க. மஹரம் எத்தனை பேருக்கு தெரியும்? இரத்த பந்தத்தில் நம்மோடு இருக்கக்கூடிய நம் உடன் பிறந்த சகோதரன், அதே போல பெற்றோர், தந்தை என்று ஒரு சில குறிப்பிட்ட உறவுகளை இரத்த உறவுகள் என்று மார்க்கம் சொல்லுது. அவர்களை தவிர நீங்கள் வேறு யாருக்கும் ஒரு பெண் தன்னுடைய அழகை வெளிப்படுத்துவது ஜாயிஸானது அல்ல. ஆனால் இன்றைக்கு நாங்கள் பயானை சொல்லுகிறோம், மக்களுக்கு நல்லதை பேசுகிறோம் என்கிற பெயரில் பெண்கள் வீடியோக்களை எடுத்து மார்க்கத்தை பேசி வீடியோக்களை வெளியிடுகிறார்கள் சமூக வலைத்தளங்கள். அதையும் நாம் பார்த்து அதையும் நாம் ஆனந்தப்பட்டு கொண்டுதான் இருக்கிறோம். இதெல்லாம் எதற்காக பேசப்படுதுன்னா, இறைவனால் தடுக்கப்பட்ட விஷயங்கள் நமக்கு பாவமாக தெரிவதில்லை. என்ன காரணம்? நம்மிடத்திலே அமல்கள் இல்லை, நம்மிடத்தில் ஈமான் இல்லை, நம்மிடத்தில் மேல்மிச்சமான அமல்கள் நம்மை விட்டும் வெளியே சென்று விட்டது. எனவே கடமையான அமல்களை காட்டிலும் மேல்மிச்சமான அமல்களில் நாம் கவனம் செலுத்த வேண்டும். துனியாவில் நாம் அந்த சேமிக்கக்கூடிய அமல்களுக்கு நாளை மறுமையிலே நாம் கணக்கு கொடுப்போம். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், அல்லா தஸிரு வாஸிரத்தும் விஸர உஸ்ரா. ஒருவருடைய பாவத்தை நாளைக்கு மறுமையில இன்னொருவர் சுமக்க முடியாது. நாளைக்கு மறுமையில் வந்து நீ தொழுதாயா, நீ நோன்பு வச்சையா, நீ இபாதத் செஞ்சியா, நீ ஏன் இந்த தவறை செய்தாய் என்று உங்களை நோக்கி மட்டுமே உங்களின் பாவங்கள் கேள்வி கணக்காக கேட்கப்படுமே தவிர அவன் தொழுகாம இருந்தான் நீ என்ன செஞ்சுட்டு இருந்த நல்லா கேட்க மாட்டேன். எனவே நம்முடைய பாவங்களில், நம்முடைய நன்மைகளில் நாம் கவனம் செலுத்த வேண்டும். நம்முடைய பாவங்களில், நம்முடைய நன்மைகளில் நாம் கவனம் செலுத்த வேண்டுமே தவிர யார் என்ன செஞ்சிட்டு இருக்கிறாங்கிற ஒரு தேடுதல் நம்முடைய பார்வையில் இருக்கக்கூடாது. பெரும்பான்மையான மக்கள் என்ன செய்யறாங்கன்னா, கண்ணில விளக்கண்ண விட்டுட்டு யாரிடத்தில் என்ன குறை கிடைக்கும் என்று தேடி திரிந்து கொண்டிருக்கிறார்கள். மறுமையில பிறரை பற்றி உங்களிடத்தில் அல்லாஹ் கேட்க மாட்டான். உன்னுடைய கபருக்கு நீ எதை சேர்த்து விட்டு வந்தாய் என்றுதான் அல்லாஹ் உங்களிடத்தில் கேட்பான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன ஹதீஸோடு இந்த உரையை நாம் நிறைவு செய்ய வேண்டும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னாங்க, தமூதுன கமா தஹ்யவு. உலகத்திலே வாழக்கூடிய காலகட்டத்தில் நீ எப்படி வாழ்ந்தாயோ அப்படித்தான் மரணிப்பாய். உலகத்திலே வாழும் பொழுது பிறருக்கு நோய்